கடந்த முறை நான் செவ்வாழை நடவு செஞ்சுருக்கும் பொழுது இந்த பச்சை செவ்வாழை மரத்தை பற்றி பதிவிட்டிருப்பேன். இது பார்த்தா நீங்கள் பச்சை நிறத்தில் மற்ற வாழை மரங்கள் மாதிரி இருக்கும். இதுவே செவ்வாழை மரம்னு பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிறமானது தண்டில் தென்படும். அதுவும் அடிப்புறத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த சிவப்புங்கிறது தென்படும். இதுவே செவ்வாழை மரத்தில் ஏற்படுற ஒரு மரபணு மாற்றத்தினால இந்த பச்சை செவ்வாழைகள் இடைக்கன்றுகளாக தோன்றும். இப்போ பிடுங்கி வைக்கும் பொழுது பார்க்காம இந்த மரத்தை வச்சுட்டாங்க. இதில் காய்க்கிற காய்கள் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கிடைக்கிற பச்சை வாழை மாதிரி, அதாவது பச்சை நிறத்தில் தான் வரும் இந்த செவ்வாழை. ஆனால் சுவையிலையும் சரி உருவம் தோற்றத்துலேயும் அப்படியே செவ்வாழை மாதிரி தான் இருக்கும். நிற வேறுபாடு மட்டும்தான் தோன்றும். கண்டிப்பாக இது காய்க்கும் பொழுது அதனோட வித்தியாசத்தை வந்து நான் பதிவிடுறேன். பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற பொருள் தான் வந்து இந்த செவ்வாழை மரங்களுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அந்த பீட்டா கரோட்டின்கிறது இந்த செவ்வாழையில் தோன்றாது. அதனால தான் இவை பச்சை நிறமாக மாறுபடுது. ஆனால் கண்டிப்பாக இதுவும் சுவையில் செவ்வாழை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் விலை ரீதியாக இது முதல் தரத்துக்கு போகாது. செவ்வாழையாக வியாபாரிகள் கருத மாட்டாங்க.